கர்த்தாவே, எனக்காக நீர் கிரியை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையில் நீர் மேன்மைப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இந்த கர்த்தர் நமக்கு சொல்லுவது ஏசாயா 33:10. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் போது என்ன நடக்கும்? சங்கீதம் 68:1-3. தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீதிமான்களோ தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சத்தமிடுவார்கள். நமக்காக தேவன் எழுந்தருளும் போது நமக்கு சந்தோஷமோ, நம்முடைய சத்துருக்கள் சிதறண்டு போகத்தக்கதாக கலக்கத்தையும் ஏற்படுத்துவாருங்க. கர்த்தர் நம் வாழ்வில் உயர நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்மளோட அநேக காரியம் நடக்காததுக்கு காரணம், தவறா நடக்க காரணமும் நம்ம பொறுமையின்மைதாங்க. ஆபிரகாமுக்கு அதுதானே நடந்தது. நம்ம பொறுமையா தேவன் செய்யற வரைக்கும் அமர்ந்திருக்கும் போதா ஜாதிகளுக்குள்ளேயும் பூமியிலும் நம் நிமித்தம் கர்த்தர் உயர்த்தப்படுவார். அவரும் கம்பீரமாக உயர்ந்திருப்பாருங்க. நம் வாழ்வில் கர்த்தர் எப்போது மேன்மைப்படுவார்? யோசுவா 3:7 கர்த்தர் சொல்லுகிறார், எல்லார் கண்களுக்கு முன்பாக இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. அப்படியானால் யோசுவா சொன்னதெல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார். தன் ஆலோசனைகளை யோசுவா மூலம் நிறைவேற்றினார். அந்த அளவில் யோசுவா தன்னை கர்த்தருக்கு தாழ்த்தி கீழ்ப்படிந்திருந்தார். அவர் சொற்படியெல்லாம் செய்தார். அப்பொழுது தேவன் அவர் மூலமாக மகிமைப்பட்டார். எனவே யோசுவாவும் மேன்மையடைந்தார். அவர் மேன்மை அடைந்தது நிமித்தமாக கர்த்தரும் மேன்மை அடைந்தார். ஆமாங்க, நமக்காக தேவன் எழுந்தருள உயர மேன்மைப்பட நாம் தாங்க காரணமா இருக்க முடியும். நம்மை தேவனுக்குள் ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தையின்படி, அவர் சித்தத்தின்படி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்காக நிற்கும் போது அவர் நம் நிமித்தமாக எழுந்தருளி உங்களுக்காக யுத்தம் செய்வார், உயர்ந்திருப்பார், மேன்மைப்படுவார்கள். தேவன் மேன்மைப்படும் போது நம்மையும் மேன்மையாகவே வைப்பார்கள். ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, இந்த உலகத்துல நான் அதிகமா சிரமப்பட்டிருக்கிறேன். சத்துருக்களின் நெருக்கத்தினாலே அதிகமா துவண்டு போயிருக்கேன். எனக்காக எழுந்தருளுவீராக. என் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பீராக. என் மூலம் மேன்மை பெறுவீராக. அதற்கு நான் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்ன்றதை சொல்லிக் கொடுத்து அதன் வழியில் நடத்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.